உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன சொல்லுங்க, என்ன குட் நியூஸ்? பர்த் சர்டிபிகேட் பிரச்சனையில வந்த எல்லாரும் ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம், கிடைக்கும். ஓகே, நல்ல நல்ல விஷயம். சந்தோஷம். கண்டிப்பா ஒரு குட் நியூஸ். எங்கட வாங்க நீலவன் அண்ணா, மேல கீழே நின்று பார்க்க கூடாது இன்றைக்கு. நீலவன் அண்ணா மேல வாங்க. எல்லா ஆதரவாளரும் களத்துல இறங்கி சப்போர்ட் கொடுங்க. எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கிறது கண்டிப்பா நடக்கும். போய் செய்ய வேண்டிய வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு நிலத்திலே ஆக்கள் தேவை. இவரை கதைக்க சொல்லுவோம் அண்ணா. நிசா அண்ணா இப்ப சொல்லுங்க, கதைங்க வடிவா. நீங்கள் உங்களுக்கு தான் விளக்கம் கூட தெரியும். இல்லைண்ணா, இப்ப இன்னும் அந்த அவங்க சொல்லிட்டாங்க அடுத்த கட்டம். இப்ப நான் எங்கண்ட இது என்ன மாதிரின்றது பின்னேறம் தான் செய்ய வேண்டியானே. அவங்கள அறிவிச்சா எங்களுக்கு இவங்க தேர்தல் நாளையும் அறிவிச்சுட்டு தானே கோட்ஸாலாம் அறிவிச்சிருக்கீங்க. இதால வந்துட்டு பார்த்தோம் போஸ்ட் அவங்க இதுலயே போட்டு ஒரிஜினல் இதுலயே. இதுதானே சரியா அறிவிக்கப்பட்ட தகவல் தானே. கேஸ் போட்ட கட்சியில மட்டுமா இல்லாட்டி கேஸ் எல்லாரையும் சேர்த்தான் எடுக்க சொல்லிக்கணுமா? இல்ல எல்லாருக்கும் அதுதான் சட்டம். உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் பிரச்சனை வந்த எல்லாருக்கும் அதான். அது ஒரு ஆளுக்கு சொன்ன பர்த் சர்டிபிகேட்டால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஒரே சட்டம் தான். பர்த் சர்டிபிகேட் காப்பி கொடுத்து ரிஜெக்ட் பண்ண ஆட்கள் எல்லாம் ஒரிஜினலா கொடுத்து அப்ளை பண்ணட்டான். நிசா வணக்கம். நீங்களும் அந்த இதண்டு விடுங்க பார்த்து. நீங்களும் இதாட்டு விட்டா அவர் என்ன அதண்டு விட போறீங்களா? இல்ல சொல்லுங்க. யூடியூப்ல போட்டுருக்காங்க, அழிஞ்சிட்டு நான் போட்டு விடுறேன். அம்மாண்ட பிரஸ் மீட்டா? ஓ, யாரோ செய்துட்டாங்களா? அந்த அம்மாவும் அந்த அம்மாவும் பாவமாக்கிட்ட கதோட இருக்கா கதைக்கணும். அது திட்டமிட்ட சதி அம்மா, திட்டமிட்ட சதி அப்பு. ஓ, அந்த அம்மாவுடைய இருக்கா கதைப்போம் நாங்களும். அது சைசனாட கஜனா சைசனா அதுக்கு நான் கண்டுகொள்ளாம இருக்கும் நல்ல சொன்னாரு. நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவை கதைக்கலாம். அம்மா மனதில் என்ன ஆதங்கம், அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நினைக்கிறேன். என்ன தெரியும் அவங்களுடைய ஐடியாவில சொல்லுங்க. பாப்போம் முதல் அதை இப்ப அப்படியே டாக்டர் இப்ப பாப்பாரு பாத்துட்டு டாக்டர் அப்படியே ஒரு இது அறிக்கை கொண்டு விடுவாரு. அதுக்கு அவரே வேண்டட்டும். அது கேட்ட உடனே எல்லாருக்கும் அறிவிக்கணும் தான் லைவ் திறந்த நாங்கள். மேல வாரண்டா வாங்க, நாங்க கீழே இறங்குற நேரம் ஈழம்பிரியாக்கா போன் எங்களை எல்லாரையும் இளமையான குமரன் குழப்பி விட்டார். எல்லாரும் இதன் தான் நிற்கிறோம். அதான் இருக்கா போய் எல்லாருக்கும் பர்த் சர்டிபிகேட் எடுத்து கொடுங்க உடனே. நீலவன் மேல வாங்க. எல்லாருக்கும் போய் எடுத்து கொடுக்குறீங்களா பர்த் சர்டிபிகேட்? அப்படி ஒரு ஆளவு இருந்தாதான் கடைசி மட்டும் நிக்காம இப்பவே அது ரெடி பண்ணு. அதான் சொல்லாதீங்க, இப்ப போய் இறங்கி வேலையுங்க. நாளை இந்த நிமிஷத்துல இருந்தே இறங்கினாதான் சரி. அது அங்க 2 மணியா போச்சு. இன்றைய நாளும் போயிட்டுது. ஓ, 2 மணி அங்க நாளைக்கு எடுத்துலாம். இல்ல ஒரு நாளே எடுக்கலாம். இன்றைக்கு இறங்கி ஓடி போய் இப்ப கியூல செய்யணும்டா செய்ய சொல்லுங்க. அங்க இருக்கிறாக்கள எவ்வளவு குயிக்கா செய்யலுமோ செய்யலாம். என்ன எடுக்கலாம் நினைக்கிறேன். அது மினக்கடா, அது தமிழ்ல எடுக்கிறது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் கொஞ்சம் அதுவும் அரமத்தியத்துல ஒரு ஆள் இங்கிலீஷ் அரமத்தியத்தில் எடுக்கக்கூடிய இருக்கு. டிரான்ஸ்லேஷன் நாங்களே செய்து கொடுக்கணும். அவங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்களா? இல்ல தானே? இல்ல தமிழ் டக்கன் எடுக்கலாம். மினக்கடத்தை இந்தியாவில பிறந்தது அங்க போய் சொல்லுங்க. டக்கன் மினக்கடத்தை சரி மேடம். 2 மணிக்கு போனாலும் எடுக்கலாம். நான் எடுத்தேன். நான் போய் எத்தனை மணிக்கு போய் 2 மணிக்கு போனாலும் எடுக்கலாம். 4 மணிக்குள்ள எடுக்கலாம். ஓ, அங்கெல்லாம் ஸ்லோ தானே. நான் பஸ்ஸுக்கு கார்கள் 2 ஓடிக்கிட்டு ஓடுவினோம். பஸ்ஸில் 2 தூங்கி ஓடிக்கிட்டு போக டைம் போயிடும். கார்களை
இங்க இருந்து தான் நாட்டில் தள்ளி கொண்டு செய்யணும். திலீபாக்கள் அவ சரியான ஆக்டிவ். அவ டபுள் த ஸ்பீட்ல செய்வினா நான் சொல்றேன் அங்க எங்களோட நார்மல் க்ரௌட் அப்படித்தானே அங்க. விவேகண்ணா நீங்க நினைக்கிறீங்களா அப்படி திலீபண்ணா அப்படி இதா செய்யத காலண்டு? அவரை நான் அந்த முதல் நாள் எப்போ பார்த்தனோ அதுல இருந்து அவரை ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன். அவரையும் மற்றது சதீஷ். எனக்கு நம்பிக்கை இல்ல திலீபண்ணா அப்படி செய்வாருண்டு. நீங்கள் நம்புறீங்க பாத்தீங்களே? எனக்கு நம்பிக்கை இல்ல. அது பாத்தீங்களா, எல்லாரும் நம்பல. விவேகண்ணா மட்டும்தான் நம்புறாரு திலீபண்ணா. அதான் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். திலீபம் வேற தமிழ் பாக்ஸர் மாதிரி ஒரு ஆள். திலீபண்ணா என்ன எப்படி சொல்றார்? சரியான சடுகுடு. திலீப்பும் எல்லாரும் திலீப் பாஸ்டர்ண்ணா எந்த வேலையும் உடனே பண்ணுவேன். இப்ப இதெல்லாம் தெரியும். பார்த்துலாம் எங்களை மாதிரி ஒரு ஆள் தான் நீங்கள். நேற்று செய்யணும் உண்டியான் வேலையை. இளவந்த இடத்திலையும் நைட்டு 2 பேர் இது பண்ணிட்டாங்கண்ணா, எலிமினேட் ஆகிட்டாங்க 2 பொம்பளைகள். ஏன் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, நைட்டு தாங்க வரையில நாங்கள் நார்மலாக வேலை பார்க்குறவங்க தான் வந்தோம், கட்சிக்கு வரையிலன்னு சொல்லி. அது அப்ப முதல் நடந்ததோ? அப்போவே நான் என்ன பண்ண தெரியுமா, விடியவே போய் 2 பேரை புதாக்களும் நானும் வைஃபும் போய் பார்த்து எடுத்தோம். நல்ல உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கடவுள் தந்திருக்கிறார். அது வைஃபோ எனக்கு நல்ல சப்போர்ட் அண்ணா. அதான் யூடியூப் வேலையே தானே லைவ் என்ன உங்களுக்கு வருது தானே? நான் பார்க்கலையண்ணா. இவையில கேக்குறேன், யூடியூப் லைவ் வந்தன்றது தானே? நான் கவனிச்சேன். பார்த்து சொல்லுங்க. திலீபண்ணா ஓமண்ணா பழைய இரண்டு விடுங்கண்ணா பார்த்து வருது வருது. ஓகே ஓகே. என்னண்ணா சொன்னீங்க? பழைய மாதிரி இல்லாம இந்த முறை 2 விடுங்க பார்த்து. இதண்டு வருது அப்படின்னா நீங்கள் இதண்டு விட்டா நாங்கள் அதண்டு விடுவோம். அதான் நீங்கள் என்ன திலீப் உங்க லோக்கல் நியூஸ் தானே பார்க்க இருக்கீங்களா? எங்களை எல்லாம் இளையகுமரன் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டார், உங்களை ட்ரெயின் பண்ண இல்லை. இளங்குமரன் சொல்றாரு இல்லை மக்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு போட்டு போட்டால் நாங்கள் நீங்க இதண்டு விட்டா நாங்க அதண்டு விடுவோம். அப்படித்தான் சொல்றேன். இல்ல நீங்க நீங்க முதல் 2 விட்ட மாதிரி இப்ப 2 விட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு 2 விடுவோம். அப்ப டாக்டர் இப்ப அதண்டு விட போற, நான் அப்ப இதண்டு விடலாம். இந்த குழந்தை பிள்ளை கதை எல்லாத்தையும் விடுவான். நீலவனா வாங்க, உங்களோட சந்தோஷத்தை கொண்டாடுங்க. ஓமண்ணா இது நான் என்ன முழு விவரம் பார்க்க இல்லை. எனக்கு ஆக கோல் அடிச்சுருக்கிறேன். வீட்டு அப்போ போகிறோம் போய் என்ன மாதிரி அந்த முழு விவரத்தையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கா. என்ன முழு விவரம் அவங்க அறிவிச்சிட்டு என்ன இதுல கிடக்கல, தேர்தல் ஆணையத்தின் இதுல கிடக்கு நியூஸ்ல. அதான் பார்க்க டெட்லைன் எதுவும் போட்டிருக்கோம். ஒண்ணும் இல்லை, பஸ் சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்தாக்கள் ஒரிஜினலா கொடுத்தா அப்ளை பண்ண வேண்டிய அவ்வளவுதான். இப்போ பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் நான் கொடுக்கணும். நீங்கள் ஒருக்கா இதுக்கும் படிவா இப்ப கொஞ்சம் விசாரிச்சுட்டு கொடுங்க. கொடுக்காம இல்ல ஐசியும் கொடுக்கணுமா, பர்த் சர்டிஃபிகேட் மட்டுமா தெரியல. அது ஒரு என்னென்ன வடிவா விசாரிப்போம், விசாரிச்சுட்டு கொடுப்போம். இந்த அவசரப்படாம பொறுங்க. நான் ஒரு ஆளை கேட்டு சொல்றேன் உங்களுக்கு இந்த ஒரு வடிவா. இல்ல அங்க அங்க அந்த ஆபீசர்ஸ் செக் பண்ணி வாங்க கையில வச்சிருப்போம். எல்லாத்தையும் ஒழுங்கா ரெடி பண்ணி வச்சுங்க. எல்லாத்தையும் அப்ப கொண்டு போய்க்காத குழப்பம் எல்லாம் இருக்கு. யாரு திலீபண்ணா காரை வழியில டக்குன்னு எடுத்துட்டு வேலையை பாருங்க. திலீபண்ணா நீங்களா நாங்க நிக்கிற நீங்கள் வடிவா மூச்சா பாருங்க, எல்லாரையும் பார்த்து கவனமா செய்யுங்க. ஒண்ணு உங்களெல்லாம் எல்லா பொறுப்பும் இருக்குது. உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். நிலவன இருக்கிறார், அங்கால மற்ற சதீசனா இருக்கிற இல்லையும் பார்த்து வடிவா செய்யுங்க. சதீசண்ணாவையும் கூப்பிடுங்க அடிச்சு. திலீபண்ணா என்ன இவர்
யார் ஜெயந்தாஸ் அண்ணாக்கு ஓமண்ணா பார்ப்போம் குழப்பி நெட் பிரச்சனை தான் என்னன்னு தெரியல. வேற அந்த சுத்தி கொண்டிச்சு அடியும் கொண்டு அவரை சொல்லி எவரும் இப்ப கத்தி கொண்டிப்பார் வந்தா சந்தோஷத்துல. இந்த அடிக்கிறேன் இல்லைங்க, உடனடியா வருவார் அடிச்சா. கல்லு கொஞ்சம் கூட விற்க மாட்டேன். இந்த கல்லுக்கு கொதியில, ஆனா கல்லுக்கு ஒரு பேட்டி கொண்டு கிடைச்சிட்டு அதை வச்சு வைக்க மாட்டேங்குது. அந்த பேட்டியை வச்சு கல்ல கூட விற்கும். நீலவன் நாங்க வேலையா இறங்கி போயிட்டாரு டக்குன்னு. திரும்ப இறங்கி போட்டு வருங்க, அப்ப சரியா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல நான் பாப்பேன், பாத்துக்கேவோம். என்ன மிவர் யார் சொல்லுங்க, யார் சினேக் பாபு, சினேக் பாபு. ஒரிஜினல் பஸ் டிக்கெட் இருந்தா கிடைக்குமா மினி எங்களுக்கு? சினேக் பாபு எங்க லைன்ல வேற எங்கேயோ நின்று கதைக்கிறாரா? நான் சைசனா வருவார் பாருங்க இருக்கா. ஓ வந்தா கண்டிப்பா அடிக்கிறேன் பாருங்க. வந்தா இறக்கி குமார் வர சதீசன் இஞ்சி அடிக்கிறாரு எனக்கு. நான் தான் பிடிக்கிறேன். சதீஷனோட ஃபோன் ரிங் போயிட்டு இருக்கண்ணா. எனக்கு அடிச்சவர் நீங்க மெசேஜ் என்ன போட்டு விட்ட நீங்களே? இல்ல நான் சொல்லி நான் இப்ப வர சொல்லியிருக்கேன். நீங்க சொல்ல அவர் நிஜர் எனக்கு போனுக்கு வர சொல்லி சொன்ன எனக்கு போன் அடிக்கிறார். சதீஷனாவா? அப்ப அடிச்சு சாப்பிடுறாராம் பாராராம் உடனே. ஓகே வணக்கம் தான் சொன்ன. சொல்லுங்க. நான் சிவகுமார். சிவகுமார். ஓகே என்னெல்லாம் போட்டோ எல்லாம் நல்ல விஷயம் போல இருக்கேன். இல்ல ஒழுங்குனா இதுல பாத்து லைவ் வந்து பார்த்தா என்ன விஷயம் நல்ல விஷயத்துக்கு தான் திறந்த நாங்கள் இப்ப கதைச்சு பண்ண சந்தோஷமா இருக்கேன். நம்ம பின்ன எவ்வளவு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு. வெற்றியை உறுதி செய்யணும் 100% எல்லா இடமும். நிச்சயமா. இன்னைக்கு ஒரு அம்மா வச்சு பேட்டி கொடுக்க வச்சுட்டாங்களா, அதான் ஒரு சின்ன கவலையா கிடக்கு, மற்றபடி ஒண்ணும் இல்லை. சரி ஓகே, நான் என்ன செய்யறது? யாரு பேட்டி கொடுக்க சொன்னது வச்சது தெரியல. பிரஸ் மீட் நடக்குதுண்டா, அந்த அம்மாவே பிரஸ் மீட் வச்சு யாரோ செட் பண்ணி இருக்கணும். செட் பண்ணிருக்காங்க. அப்ப பிரஸ் மீட்டுக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்ல, யாரோ செட் பண்ணிட்டாங்க. படிச்சு இல்ல இதுக்கெல்லாம் அழுது காட்ட தேவையில்லை தானே, இது அந்த கண்கலங்கி அழுது காட்டுற மாதிரி எல்லாம் நடிப்பு. அப்பா இவ்வளவு நாடகம் எல்லாம் போட்டிருக்கா. கொஞ்சம் வாங்கி அது அதான் அதுக்கு கொஞ்சம் நடிக்கத்தானே வேணும். இதுக்கு முதல் சைசனா வந்து சந்திச்சுக்கிறா அவ்வளவுக்கும். அந்த அம்மா இந்த கட்சியில கேட்டிருக்கான்னு அந்த அம்மாவே அந்த அதுல 2 பொறுப்பான கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டாரும் போல இருக்குது. அது இளம்படிய சின்ன பிடினா கொஞ்சம் பிந்திட்டு தான் கொண்டு வரேன்னு சொல்லி. இல்ல அவர் அந்த ஒரு சின்ன படியன்றாலும் அது அந்த வயது போன அம்மாக்கான மரியாதையை கொடுத்து கவனிச்சிருக்கணும் இல்லோ. அதான் அதுல அவரும் ஒரு பிளவு விட்டுட்டார். ஆனா அந்த அம்மா அதை வந்து மற்ற எங்களோட எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தா அதுக்கான வழிகளை செய்து கொடுத்துருப்பா. அவ டக்குன்னு தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டான். அதான் அது இப்படிதான். இப்ப வந்து இங்க வந்து எங்கேயாண்டு பார்த்து ஊசிന്റെ ஆக்களை உடைச்சு வெளியில கொண்டு பிரஸ் மீட்டை வச்சோ இல்லாட்டி வேற ஆட்சி மாற்றி ஏற்பட செய்தோ எங்கள்ட போட்டை உடைக்கணும் தான் மற்ற கட்சிகள் தீர்மானம். அதுக்கு எங்களுக்கும் அதை கேட்ட மாதிரி ஒரு இப்ப ஒரு பின்னடை கொண்டு வந்தது. ஆனா இந்தியில இருந்து அது மாறிடுமே. கண்டிப்பா இந்தியில இருந்து இதெல்லாம் சரி. இனி அது மாறும். இப்ப சாவச்சேரி கிடைக்கட்டும், அதுக்கு அப்புறம் அடுத்த ஆட்டம் இருக்கு. அதான் அகில வந்த பிறகு ஒரு பெரிய ஆட்டம் போடணும். அது 100% அதுல வரும். அது மாற்றது நெட் குழப்புது போல நடக்கு. வார ஆனா அது வேற விடுது இல்ல, சுத்தி போட்டு நிக்குது.
நெட் காணாதவர் அவர் நிக்கிற இடத்துல. இந்த இடத்துல வணக்கம் வணக்கம் பார்த்தேன். வணக்கம் ஜெயந்தாசன். அது கூட நீங்க நிக்கிற இடத்துல நெட் காணாதவரோட கதை உங்களை ஏற விடுதில்லை. தமிழ் பாக்ஸ் என்ன அந்த சாவச்சேரி அவர் தொடர்புல இருந்தால் சொல்லுங்களேன். சாவச்சேரி அவனுக்கு அடிச்சாச்சு. ஜெயந்தாஸ் அண்ணா தான் அதுக்கு பொறுப்பா அவர் கீழே நிக்கிறார், ஏற விடுதில்லை அவரு. இந்த கீழ்பட்டிக்கு வேற ஏறிக்கொண்டு நிக்கிறார், வேற இல்ல. ஓ பேர் தெரியுது ஜெகந்தாஸ். கவரேஜ் பிரச்சனை அங்கே கவரேஜ் பிரச்சனை. இடம் இல்லாட்டி நான் கீழே நிக்கிறேன். இடம் இருக்கு, கீழ்பட்டிய பாருங்க, அவருக்கு அதை சுத்தி கொண்டு நிக்குது. சரி சரி ஓகே. அவர் தான் அவருக்கு சுத்துது. பாபு தானே நீங்க இல்லைங்களா? அவர் வேலையானே சிரேக் பாபு கார்ல வாகனத்துல வந்துட்டு இருக்கிறேன். இல்ல இங்க வேலையில நிக்கிறேன். வேலையிலேயே நிக்கிறார். ஓகே ஓகே. அப்படி இருந்தா நான் அடிச்சு சொல்லி விட்டேன். நான் சந்தோஷமான நியூஸ் தான் வந்துட்டார் உடனே. எல்லாரும் மஞ்சு பார்த்து கொண்டு இருந்த நியூஸ் இல்ல இது. அர்ச்சனா ஆர்மி போட்டிருந்தது பார்த்தேன். ஓகே. அண்ணே ஜெயனே நானும் வெயில நிக்கிறேன். யாரும் மந்திரம் இறக்குங்க. ஜேகேவல் மேல வாங்க. கீழே நிக்கிறத மட்டும் கூடாது, இன்றைக்கு மேல வந்து கொண்டாடணும் மங்களோட. ஜேகே வாங்க மேல. எப்படி இருக்கிறீங்க தமிழ் பாக்ஸ்? தாய மக்கால அடக்கிய தமிழ நாங்களுக்கு நல்லா தானே இருப்போம். அதுவும் இந்தியா நியூஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்போம், இன்னும் சந்தோஷமா இருப்போம். கொஞ்சம் கவலையில இருந்த நாங்கள் இந்தியா நியூஸ் இன்னும் எங்களை தளம் நைட்டுக்கு தளம் அனல் பறக்கும் கண்டிப்பா. வணக்கம் விஜய் வந்திருக்கிறார் கதைப்போம். வணக்கம் விஜய். கதரும் என்ன விஜய் என்றால் வந்திருக்கிறார் கதைங்க. வணக்கம். வணக்கம் விஜய் அண்ணா. வணக்கம். கதைக்க மாட்டார் போல இருக்கு. வணக்கம். ஹலோ விஜய், நீங்கள் நடிகர் விஜய்? எந்த விஜய்? ஹலோ. இது ஏதோ படத்துல நீங்க தாசா இல்லாட்டி லாடு லபக்கு தாசான்ற மாதிரி இருக்கு. இல்ல அவர் கதைக்கிறாரு இல்ல, அதான் கேக்குறேன். எந்த விஜயன்? நீங்க வெறும் தாசா லாடு லபக்கு தாசா என்ன மாதிரி தான் இருக்கு. அவர் கதைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த ஜெகதாசன் ஏற விடுது இல்லையா? என்ன பிரச்சனை? சொல்லி கொண்டு வந்தார் காலமா விளங்கல. நெட்வொர்க் பிரச்சனைன்னு சொல்லி காலமா சொல்லி கொண்டு வந்தார். வாட்ஸ்அப்புக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி. அப்படித்தான் போலோட கதை நகர விடுது இல்லையா? வேறுனா அவர் கொஞ்சம் விஷயம் சொல்லுவார், ரெண்டு வார்த்தை மகருது இல்லை. சரி, இப்ப நிசான்னா நீங்க தான் சொல்லுங்க. இப்ப விவராதபடியா சொல்லி உடனே வந்தார். தைரியமா இருக்கு. நான் கதைச்சேன். நான் என்ன வேற ரெண்டு வந்துட்டார், ஆனா ஏற விடுது இல்லை. சரி, நீங்கள இப்ப விளக்கம் சொல்லுங்க. நாங்கள் சொல்றதை விட நீங்க தானே விளக்கம் கூட தெரிஞ்சா கலூர்ல 2 பேர் நாங்கள் நீ வெற்றி பாதையை நோக்கி போற வழியே பாப்போம். அது இந்த சைசன்னா இனி இன்றையில இருந்து எப்படியும் சைசன்னா என்ற கையில இருக்கு மிச்சம். சதீசன்னா இனி தேங்காய் விற்க மாட்டார், ஊசி போட் விற்பார். என்ன ஊசி கொடி பேப்பர். அவர் நின்ற ஆதங்கத்துக்கு அப்படி 100 வீதம் எடுப்பார். அவ்வளவு வரையில அவ்வளவு ஆதங்கம் இல்ல நின்றவர். செஞ்சுட்டாங்க. ஒரு சின்ன கேள்வி உண்டு. இல்ல பெரிய கேள்வியா கேளுங்க. என்ன ஒரு நியூஸ் ஒன்று போய்கொண்டிருக்கு. சொல்லுங்க. நாளைக்கு டேட்டும் சொல்லி, நாளைய டேட்டையும் சொல்லி 37 இடங்கள் நாளைக்கு தான் கோர்ட்டால அனௌன்ஸ் பண்ணப்படும். என்னத்துக்கு கோர்ட்ல டிசைட் என்னண்டா இருக்கா? தமிழடியாண்ட இதை போய் பாருங்க. இல்லையா, 2 போட்டுட்டாங்களாங்க மேல. அப்புறம் என்னது நாளைக்கு அனௌன்ஸ் பண்றேன். இரவு போட்டிருக்கிறேன். இது இரவு போட்ட நியூஸ் இப்ப பாக்குறீங்க. 1 மணிக்கு போட்டு வேற ஒரு நியூஸ் உண்டு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா 3ஆம் தேதி இப்ப நாளை தானே? நாளைக்கோ? நாளைக்கு தான் 37 இடங்கள் டிசைட் பண்ணப்படுமா கோர்ட்ஸ்ல? இல்லைங்க, இன்னைக்கு அது பொதுவாவே போட்டு விட்டாச்சு. அப்படி என்ன அப்படித்தான் போட்டிருக்கு. இது கோர்ட்ஸின் இதுல தான் கிடக்கு. அவங்கட இதுல என்ன தேர்தல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வெப்சைட் பேஸ்புக் அதெல்லாம் இருக்கு. அப்ப அது வந்து பிள்ளையா இருக்காது. ஓகே ஓகே. அப்ப இவற்ற பிள்ளையர் நினைக்கிறீங்க? மீனிங்ல போட்டிருப்பாரு, அதை நான் பாக்கல. சில நேரம் பர்த் சர்டிஃபிகேட் பிரச்சனை இருப்பாங்க. அடுத்த பர்த் சர்டிஃபிகேட் அந்த இளம் தனியா பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான்.
மற்ற சின்ன நாளைக்கு இருக்கலாம். அது சொல்றது சரியா இருக்கு. இது அவர்கிட்ட இருக்கா திருப்பி இருக்கா கேளுங்க எல்லாரும் அது நாங்க பிறகு கேட்போம். ஓகே டைம் கேட்கறா கேளுங்க இப்ப இதுல போட்டிருக்கிற பர்த் சர்டிபிகேட் பிரச்சனை மட்டும்தான், மற்றொன்றுக்கும் போட இல்ல விவேகண்ணா. ஓகே ஓகே இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கிறது பஸ்ஸுக்கு பிரச்சனை, அந்த பஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லை. அதோட நாங்க சந்தோஷம். ஆமா ஆமா அவ்வளவுதான். ஓகே ஓகே தினேஷுக்கு அடிக்கல அடிப்பேன் கதையங்க நிசா. நான் அந்த தினேஷுக்கு போன் பண்ணிட்டு வரேன். ஆஹா இல்ல அக்காவோட இருக்கிறா போனிக்ஸ் அக்கா. வணக்கம் தமிழ் பக்தண்டா மற்ற எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். இதுல நிக்கிறாக்கள் எல்லாம் அங்கே இருந்தா கதைக்கிறீங்கள் எங்கட அடுத்த ஊர்ல இருந்தா கிளர்ச்சியில இருந்து. ஓ நானும் சந்தோஷம் சந்தோஷம். கிளர்ச்சி இப்ப சரி வந்துட்டுதா? கிளர்ச்சியும் ஓகே அக்கா. எங்களுக்கு இந்த பர்த் சர்டிபிகேட் பிரச்சனையால வந்த இடம் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு. அப்ப உங்கள் மூலமா நான் இந்த தகவலை அறிஞ்சதுக்கு தமிழ் பாக்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். எனக்கு நீங்களும் வேட்பாளராக்கா? இல்ல இந்த அக்கா வந்து பயங்கரமா கஷ்டப்படுவாரு. அண்டி எல்லாம் பெறுவா தெரியுமா? தெரியுமா அக்காட கதைங்க. அக்கா எந்த இடம் அக்கா? இல்ல நான் முதல் ஆரம்பத்துல இருந்து ஊசி சின்னத்துக்கு போட சொல்லி ஒரு கவிதை மாதிரி போட்டு டிக்டாக்ல போட்டு நான் பேஸ்புக்லயும் பிற கனநாளைய பிற போட்டு விட்டேன். நான் ஊசி சின்னத்துக்கு போட சொல்லி இப்பயும் ஊசி சின்னத்துக்கு போடணும்னு சொல்லி நான் தைக்கிறேன்னா அப்ப எல்லாருக்கும் கூட சொல்றேன். நான் அப்ப நான் என்ன நான் சைன் பண்ணி கொடுத்தேன். நான் 20 கிலோமீட்டர் வந்தவே அல்ல அந்த கட்சியின் அமைப்பு என்ன பேர் கோகிலன்னா மறந்துட்டேன். அவைகள் வந்து 20 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு தான் வந்தவே வந்து என்னோட சைன் பண்ணி கொண்டு போனவே. அண்டி வந்து முருவண்டி நான் இங்கே வந்து சைன் பண்ணிக்கணும் போனேன். அப்போ எனக்கு அண்டு ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தது, சிறு சேமிப்பு குழு மீட்டிங் வந்து. அப்போ அங்கே போய் தங்களோட என்ன மகளிர் சங்கத்தால் நான் கேட்குறேன்றதுக்கு வாழ்த்து சொல்லி விஷ் பண்ணினவே. விஷ் பண்ணிட்டு வேந்து இங்கே வந்த அடுத்த நாள் ரிஜெக்டா போயிட்டேன்னு சொல்லிட்ட உடனே நான் சரியான கவலையில இருந்தேன். நான் உங்கள் தடம் மூலமா அறிஞ்சதும் மிக்க சந்தோஷம். நீங்க இந்த ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும். கொடுத்தீங்களா? எல்லாம் இல்ல குடுக்க இல்ல. நான் எனிதான் அதெல்லாம் கொடுத்து 15 பிறகுதான் பெறும் உங்களுக்கு. ஓகே இப்ப ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட் 35 வயசுக்கு உள்ளதானே கொடுக்கணும்? எல்லாருக்கும் கொடுக்கணுமா? இல்ல எல்லாரும் கொடுக்கணும். எல்லாருக்கும் மட்டும் தான் போட்டுருக்காங்க பொதுவா. எல்லாத்தையும் ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட் கொடுத்த உடனே ஓகே ஆயிடுமான்னு போட்டாச்சு. ஓகே வந்துருமா? அப்ப வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆனா நீங்க இன்றைக்கு 7 மணி செய்யணும். டபுள் பாக்ஸ் செய்யலன்னா செய்யலுங்க. தானே அக்காட்டு நீங்களும் சொல்லி விடுங்க. இல்ல அக்கா காய்க்கிறா கேளுங்க இருக்கா சொல்லுங்க அக்கா. பர்த் சர்டிபிகேட் என்ன இருக்குது? அப்ப அவைட்ட கொடுத்து விட்டா சரிதானே? இல்ல பர்த் சர்டிபிகேட் நீங்க ஒரிஜினல் கூட கச்சேரியில போய் அதுல சர்டிஃபை பண்ணி எடுக்கணும். நம்ம வீட்டை நீங்க எவ்வளவு காலம் எடுத்து? அது 2 வருஷம் வரும். இதுக்கு நீங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க கச்சேரிக்கு. கச்சேரி போனீங்கன்னா சர்டிஃபை பண்ணி ஃப்ராங்க் அடிப்பாங்க அங்கத்தை இதுல. அதான் நீங்க 2-3 மணி நேரத்துல எடுக்கலாம். நீங்க போய் ஃப்ராங்க் அடிக்கிறதா? ஃப்ராங்க் அவையில் கேட்டது ஃப்ராங்க் அடிக்கல. ஒரிஜினல் ஃப்ராங்க் அந்த உத்தியோகத்திட்ட ஃப்ராங்க் இருந்தா சரி கச்சேரி. ஏன் அதை விட ஒரு புதுசா எடுத்து அதான் புதுசா எடுக்கலாம். அப்ளை பண்ண புதுசா எடுக்கலாம். அது ஒரு மதியம் தான். அதை செய்த பிறகு இது இல்ல இந்த சீல் அடிச்சு திங்கள் நாளைக்கு போங்க. நாளைக்கு எடுக்கணும் அக்கா. சரி சரியா அப்ப நாளை போறேன். உங்களுக்கு யார் அந்த இது கிளம்ப போய் கோவில் இல்லையா? பவையில உங்களுக்கு வாட்ஸ்அப் இது குரூப்ல இருப்பீங்களா நீங்கள்? அதுல ஆக்ட் பண்ணி வாரது. ஆனா நியூஸ் ஒன்று வரையில அவன் போட்டோ மட்டும்தான் இருக்குது. ஆனா என்ன செய்யணும் போடுவீங்க நினைக்கிறேன். நன்றி. நான் கீழே வந்து கேட்கிறேன். நான் சாஜிரியா அக்கா இதே சாவச்சேரியில நிக்கிறாங்கெல்லாம் கதையங்கோ. அப்படியே டாக்டர் தான் வெள்ளி வேறண்டு நான் நினைக்கிறேன். போடுவேன் டாக்டர்கிட்ட டீம் வெல்லும் சொல்லி என்னன்னு சொல்றது
நம்பிக்கையா இருக்கீங்க. வெளில வைக்கணும் நம்பிக்கை நாங்க ஓ, இன்னொரு கவிதை போடுவேன் நான். கட்டாயம் அதை செய்யுங்க பாரு. அதான் பார்க்குறேன்டா, என்னண்டு எனக்கு சென்ட் பண்ண தெரியாது. நான் அந்த காலத்தில் நான் இப்படி என்ன நான் வேட்பாளராக தெரிவு செய்வேனே நான் எனக்கு தெரியாது. ஆனால் சார் இந்த ஆதங்கங்கள் படுற இன்னல்கள் அதனால் போடணும் மாதிரி இருந்தது. அப்போ போட்டேன் நான். ஆண்டி தான் எழுதி தந்தவா, இப்போயும் ஒன்று அனுப்ப தெரியாது. நாளைக்கே எடுங்க கச்சேரி. என்ன பார்த்துருக்கீங்களாக்கா? அக்கா ரங்கினா புறங்களுங்க என்ன பார்த்துருக்குறீங்களாண்டு. இல்லை இப்போ இவங்கன்னா வைஃபை லிங்க் பண்ணி விட்டோன்னா இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த அக்கா நல்ல அக்கா, கதையுங்க செய்யுங்க அக்கா. எடுத்தா போச்சு வருவா புறங்க. இவங்களோட விட்டா இவங்க உதவி பண்ணுவாங்கல்ல. ஓ அக்கா நடு அஞ்சா நிக்கிறவங்க அக்கா காணவே இல்லை. அஞ்சா மேல வேலை சொல்லுங்க. அக்கா வந்தா ஏத்து வந்தானே, அக்காவுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். அக்கா ஒருக்கா வாங்க. ஒருக்கா அக்கா வந்துட்டா பக்கத்திலே. அக்கா வந்துட்டா வந்துட்டா கதையுங்க. என்ன தெரியுமா அக்கா? அது என்ன பேர்ல கதைக்கிறீங்க? விடத்துல நிக்கிறீங்க பாப்போம். திலீப் 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 திலீப். அந்த டாக்டர் பக்கத்துல நிக்கிற நீங்களோ வீடியோல? நீங்கள் எங்கேயாவது பார்த்திருப்பீர்கள், குறவலையா கடிச்சு தின்னு வேண்டாம் சொன்னதங்க ஏன் கேட்ட நீங்களே? அது என் காலத்துல புதிய காலத்துல பிரேக்ஃபாஸ்டுக்கு மெச்சம் வேண்டாம். நீங்க சொன்னால் தானக்கா, நீங்க சொன்னால் தான். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுனா பூனரி வேட்பாளர் உங்கள்ட்ட இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி எடுத்து டாக்டர் பக்கத்துல நிக்கிறவராமா வேற நீங்க எனக்கு போன் எடுத்தீங்க. அப்படியா? யாருன்னு தெரியாது. இல்லை அப்படி யாரும் போன் எடுத்திருக்க? உங்களோட நம்பர் டெய்லி இல்ல கோகிலம் கொடுத்து அவ என்ன இல்ல இல்ல கோவில நீ வேறட்டா கொடுத்திருக்க மாட்டேன். ஜெகதாசன் சொல்லி யாரும் எடுத்துவீங்களா? இல்ல டாக்டருக்கு பக்கத்துல நான் நிக்கிறேன். நான் கூடுதலா நிக்கிறவராம் வீடியோல. அப்ப நான் அவர் தான் ஒரு என்னைக்குனா அப்ப அவர் தான் சாவச்சேரியா? இவனா சாவச்சேரி இல்ல சாவச்சேரி ஏண்டா இவர் சாவச்சேரி சதீசன் எடுக்க மாட்டேன். பேரு ஞாபகம் இல்ல. ஆனா அவர் எடுத்து கதைச்சவர் பூனடியில இன்னொரு போன் நம்பர். சதீசன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. சதீசன் வர மாட்டார், போயிருக்க மாட்டார். பிரச்சனை இல்ல. இல்ல அது பிரச்சனை இல்ல. டாக்டருக்கு பக்கத்துல சொல்ற வசனம் தான் பிள்ளையா இருந்ததா? அதான் அப்படிதான் சொன்னவர் என்னட்ட. படத்திலேப்பா படத்திலே எல்லாரும் நிற்கிறீங்கன்னா எந்த படத்திலேன்னு சொல்லியല്ലോ கதைக்கணும். ஓ அது சரி, நீங்க சொல்றது சரி அண்ணா. அக்கா அக்கா ஓ அண்ணா தம்பி இந்த வைஃப் அங்கதான் வேலை பாக்குறாங்க. எங்க? கிளிநொச்சிலாம் வேலை பாக்குறாங்க அக்கா. கிளிநொச்சியில NSB பேங்க்ல. பேங்க்லயா? தெரியல. இந்த தளத்துக்கு நீங்க வாரீங்க தானே? ஒவ்வொரு நாளும் வாரம் தான். ஓகே. NSB பேங்க் கிடையாது, தொடக்கத்திலே இருந்து முடிய மாட்டேன்னு இப்ப திலீப் பண்ணா. ஓகே. என்ன கிளிநொச்சியில NSB பேங்க் இருக்குல்லக்கா? இல்ல நித்திர வந்தோட போயிடுவேன். நீங்க நேரத்துக்கு தொடங்குறது தானே? சரி ஓகே, பிரச்சனை இல்ல. நேரத்துக்கு NSB பேங்க் இருக்குல்லக்கா கிளிநொச்சியில? அக்கா நான் NSB பேங்க்லாம் வேலை செய்யறா. NSB கரடி கோக்குல இருக்குது. அப்ப சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அவங்க உங்களுக்கு அங்கதான் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அவங்க பண்ணுவாங்க உங்களுக்கு. சப்போர்ட் பண்ணினா சரி. சரியா? முதல் லோஜி ஆக்களோட இந்த வேலை பார்த்தவங்க. லோஜி அக்கா டாக்டரோட பாராளுமன்ற தேர்தல் அதெல்லாம் முன்னாள் கதை. அது கிபிக்கு முன், இப்ப கிபிக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன். அதுல லோஜியோட 2 வேலை பார்த்தவங்க இந்த வைஃப் தான். ஆல் தி பெஸ்ட்.
அப்போ நீங்கள் இங்கே இருக்கிறபடியா உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து தரணும்னா வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாங்க, யோசிக்க வேணாம். நான் இருக்கிறேன்னா 20 கிலோமீட்டர் உள்ளுக்கு. அது பிரச்சனை இல்லைக்கா, எங்களுக்கு 20 50 கிலோமீட்டர்லாம் நாங்கள் வருவோம். ஆனா இப்ப பஸ் எடுக்க போறாக்கு என்னத்துல போக போறா? அப்ப இல்ல நாங்க போறாங்க இப்போ இதுக்கு இல்லைன்னா நான் சொல்றது பிரச்சாரத்துக்கு. ஓ இப்ப எப்படி போறான்னு கேட்டேன் நான். பஸ் டிக்கெட் எடுக்க இவர் நிசா ஏதோ கேட்டு வேற கேளுங்க சார். எந்த பிரதேச கேக்குறீங்க? கிளிநொச்சியா? கரச்சியா? ரைட். உங்களோட இடம் ஆனவளம் தான். ரைட். ஆனவளம் தான் கிளிநொச்சிக்கு வருமா? ஆமா. தெரியாது கேட்கிறேனக்கா. நீங்க அங்கேருந்து இங்க வர வேண்டியது இல்லையாக்கா, நீங்க பஸ்ல கொடுத்து விட்டாலும் கலெக்ட் பண்ணி இங்க பாஸ் பண்ணி விடுவோம், பிரச்சனை இல்லை. அது என்ன மீசி நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லையாக்கா. பஸ் அங்க பஸ் இருக்கலாக்கா. பஸ்ல நீங்க ஒரு கவர்ல போட்டு நீங்க இங்க போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பலாமோ? இல்லையே. ஒரிஜினல் வேணுமில்ல, ஒன்றிலேயும் அனுப்பிடலாம். கொண்டே தான் கொடுக்கணும், அது வேற என்னத்திலையும் கொடுத்து விடணும். இல்லாட்டி அதான் சொல்றேன் இல்லைண்ணா. அதாவது இவன் நேரம் வரதே இல்லைண்ணா, இவன் எல்லாமே எடுத்துட்டு ஒரு கவருக்குள்ள போட்டு பஸ்ல கொடுத்து விட்டா இங்க எடுக்கலாம். சரி சரி. பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நான் இப்ப கலெக்ட் பண்ற மாதிரி நாங்கள் இதுல தேவையில்லா கொஞ்சம் தலையிடா விடுறோம் எல்லாம். நாங்க சொல்லி பிழைச்சான்னு வந்துட்டு அவையே செய்யட்டும் அந்த பிளான். அதான் வேற பிளான் போட்டு வச்சிருந்தா அப்புறம் குழப்பி விட்டுரும் இல்லை. இல்ல இப்படிதான் சின்னராம் பண்ணா யாரு திலீபண்ணா சின்னராம் இப்ப எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்ப இங்க செய்யற போற மாதிரி ஜெயதாசன் நேரம் போய் கச்சேரியில் இறங்கினா எல்லாத்தையும் ஒரு அடி ஏன் எடுத்துட்டு போயிடலாம். இப்போ ஓனர்ஸ் மாதிரி தேவையானு சொல்லி இல்ல தானே? இல்ல ஆறு வேணாலும் எடுக்கலாம். அப்ப சின்ன வேல் இல்லாமலும் போய் எடுக்கலாம். சின்ன கோல்மா அப்படி எடுக்க முடியாதுன்னா அப்படி ஐசிஏ கொடுத்து தான் எடுக்க முடியும். இல்ல பஸ் டிக்கெட் இருக்கு தானே? பஸ் டிக்கெட் கொடுத்தாச்சு தானே உங்களுக்கு? ஒரிஜினல் பஸ் டிக்கெட் எல்லாரும் பஸ் டிக்கெட்டும் கொடுப்பாங்களா? இல்லையே. உறவு முறைன்னு மட்டும் கேப்பினோம்னா எடுக்கலாம். கதைச்சு செய்யுங்க ப்ளீஸ். ஒவ்வொரு பிரிவுக்கும் அந்த பொறுப்பா இருக்கிறவர் செய்ய வேண்டிய முடிவு இருக்கு. நீ வாரான ஏற விடுது இல்ல, அவங்க சுத்தி கொண்டே கிடக்கு. தமிழ் பக்தன்னா எங்கட ஆண்டியும் தான். ஆண்டியும் நிக்கிறாவா? குட். எந்த இடத்துல? கிளிநொச்சி. அவன் கிளிநொச்சான். ஓகே ஓகே. அவதான் நடு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் பண்ணிப்பா. டாக்டருக்கு நின்றுட்டாப்ப. நல்ல சந்தோஷமா இருக்கு கேட்க. ஜெகந்தாசன் தான் ஏற விட்டு நெட் அதான் நன்றிகள். இந்த தளம் மூலமா நான் எதிர்பார்த்தது நீங்க சொன்னதை உங்களோட தளத்துக்கு நன்றி சொல்றேன். என்னத்துக்கு எங்களுக்கு நன்றி. நாங்க சந்தோஷத்துல அதை சொல்றோம் எல்லாருக்கும். அவ்வளவுதான். நாங்கள் சந்தோஷம். அந்த மிஸ் அக்காக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அவ எனக்கு கமெண்ட் போடுறவா. வணக்கம் தம்பி. யார் அந்த மிஸ் அக்கா? தாயம் அக்கா. அது தாயம் அக்கா இல்ல, தமிழ் பாக்ஸாட நான் ரிமூவ் பண்ண போறேன். வேற மாதிரி சொல்லிடுவேன் உங்களை என்று பயமா? அக்கா வாவும் இல்ல வச்ச பேரை மாத்தலாது. இந்த தளத்திலே அவருக்கு வச்சாச்சு தாய்க்கிழவி என்று. அதான் பேரு நீ அவருக்கு. அது வேற எங்க தளத்துல இருந்தே விட்டவங்க. அது பிரச்சனை இல்லை. அவ ஏற்றுக்கொண்டுட்டாதானே அந்த பேரை எனக்கு ஓகே. ஓகே, அவ சந்தோஷம் உண்டா சரி. அவ இருக்காட்டி தான் பிரச்சனை. அவ சந்தோஷம் உண்டா சரி. அவருக்கு பிடிச்சிருக்கா தாய்க்கிழவி என்ற பேர். ஹலோ மேம். ஹலோ மேம். குறைவா வருதாக்கா உங்களோட சவுண்ட்? அப்படியே தாயமக்காண்ட சவுண்ட் குறைவா வருது.
பரவாயில்ல கேக்குதோ இப்ப? இப்ப கேக்குது, சொல்லுங்க. ஓ, நீங்க போய் அம்மா முதலாவது நீங்க அந்த ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட் எடுக்க பாருங்க. திங்கட்கிழமை மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. போய் எடுத்து அந்த சீல் எல்லாம் பண்ணி ஒழுங்கா கொடுங்க அம்மா. நாளைக்கே போறேன். உங்களோட ஆன்டிட்டையும் சொல்லுங்க பர்த் சர்டிபிகேட் பிரச்சனை இருந்தா அதை செய்ய சொல்லி. நன்றி மேம். ஆன்டிக்கு ஒரு கருத்து சொல்ல வேணும். போய் வரட்டா? போயிட்டு வாங்க. திலீப்போட டச்ல இருந்தீங்கன்னா இல்ல திலீப்பண்ணா கதை பேர். ஆனா அது அவருக்கு வேற அவருக்கு வேற பொறுப்பு. நீங்க அவங்கள செய்யட்டும். ஓகே பொறுப்பான ஆக்களை செய்யணும். பிறகு கேரம் போந்து இந்த குழம்பினா எங்கள பிரச்சனை வந்துடும். கதைக்கிற வேலையை அவே பொறுப்பான ஆக்களோட கதை கட்டும். திலீப்பண்ணா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு அவருக்கு. அதான் நான் சொன்னேன். இல்ல திலீப்பண்ணா வைஃப் அங்க வேலையா? சொல்லுங்க திலீப்பண்ணா. சரி அவதான் அங்க. என்ன வந்தியல் போயிட்டியல் வியோகா வாரா போறா கதைக்கிறா இல்ல? என்ன பிரச்சனை? நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கதைங்க கேட்டுக்கொண்டு நிக்க கூடாது, கதைக்கோணும். இன்றைக்கு எல்லாரும் கதைக்க கதைங்க. நான் கதைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷம். உங்களோட யூடியூப்ல எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் நன்றி. தரமான சம்பவம் ஒன்று நடந்தது. எல்லாம் கதைப்போம். இதுகளை முடிப்போம். அந்த லைவா பார்த்துட்டு வீடியோ இது என்ன பிரஸ் மீட்டிங் சரி. அந்த அம்மா ஏதோ ஆதங்கத்தை கொட்டிட்டா பாப்பா அந்த அம்மாவோட முதல் எடுத்து கதைக்கோணும். என்னமா இப்படி செய்துட்டீங்க எங்களுக்கு? அம்மாக்கு லைனை போடுங்க. அதான் நானும் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னம்மா இப்படி செய்துட்டீங்களேன்ட்டு. சரி சரி, நாங்க கொஞ்சம் இந்த அறம் மாத்தி அடிச்சு விட சொல்லுங்க டாக்டர். நாங்க அப்படி சொல்லக்கூட எடுத்தோன்னே அம்மா உண்மையா அப்படி அவ இல்லையா ஆதங்கத்துல செய்துட்டா இல்லையா பொறுங்க மாத்தி அடிக்கிறான். இதெல்லாம் அந்த அவ உண்மையா அப்படி செய்தாவன்னு நாங்க அவ சொல்லக்கூடாது இல்லையே. சில நேரம் ஆதங்கத்திலே நடந்திருக்கும் இல்லையே. கோவத்துல நீ கேட்க நீங்க போய் கேட்டாலும் நடந்துடும். இப்ப நாங்க எடுத்தோடனே அப்படி சொல்லக்கூடாது. பாப்போம்மா. என்ன இந்த 3 பேரும் நியூட் பண்ணி போட்டு நிக்கிறோம். என்ன பிரச்சனை? சில பேருங்க 3 பேர் லைன்ல நியூட் பண்ணி போட்டு நிக்கணும். வன்னிவாக நிசா நிசா நிசாவும் என்னோடய கதைச்சவர் அதான் நெட் தானே குழப்பம். என்ன நிசாவும் கேக்குறீங்களோ? ஓமக்கா. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு இவ்வளவு நாளும் கதையெல்லாம் தெரிய இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நானா கேட்க கூடாதுன்னு இருந்தேன். என்ன சம்திங் ராங்கா இருந்ததല്ലോ. சம்திங் ராங் வராதக்கா. திட்டமிட்ட இது வந்துட்டு எங்களுக்கு. அதுதால நான் ஒன்னும் கேட்காம இருந்தேன். சாவச்சேரி குரூப் நல்ல ஒற்றுமையாக்கா உடையாதக்கா அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த ஓட் பண்ணாம இருக்கிற ஆக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டே ஓட் பண்ண வைங்க முதல். அது செய்வி நம்ம அவையும் செய்ய. சாவச்சேரிக்கு பயம் இல்ல, அதே மாதிரி பருத்தித்துறையும் பயம் இல்ல. விவேக் அண்ணா இவர் வந்து நிக்கிறேன் மச்சது யாரு என்னையும் இறக்கி விட்டுட்டு எடுங்க. ஊர்ல ஜெகன் கதைக்கானிக்கு ஜெகன் இறக்கி ஏத்துறேன் மாத்தி. வந்துட்டார் ஒரு மேல ஜெகன்தாசன். வணக்கம். வணக்கம் ஜெகன்தாசன். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ இன்னைக்கு பாருங்க இவற்ற உஷார். இவ்வளவு நாளும் வந்து அழுறது போல கதைப்பாரு. இன்னைக்கு சந்தோஷம் தம்பி. நீங்க சரியா வேதனைப்பட்டு கொண்டிருந்த நீங்க எங்களுக்கு எனக்கெல்லாம் உள்ளத்தால நான் அழுதேன். கஷ்டப்பட்டு கூட இதாண்டா நாங்க இப்படி ஒரு தண்டனை உண்மையா கவலையா தான் இருந்தது. கவலையா இருந்தும் அந்த நம்பிக்கை இருந்தது கிடைக்கும் வந்து. நீங்கள் அந்த ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட் அலுவல பாருங்க ஐயா. ஆமாம் சொல்லுங்க. இப்ப இவளுக்கும் என்னென்ன மாதிரி செய்யணும் செய்யணும். அந்த நம்பர் இருந்தா வேண்ட பர்த் சர்டிபிகேட் நம்பர் இருந்தா யாரும் போய் எடுக்கலாம். ஏஜிஎஸ்ல இந்த அம்மாவோட நீங்களா கதைச்சீங்க சாவச்சேரியில இருந்து? எந்த அம்மா? இந்த மேல கிள்ளச்சியில பூனேரிக்குன்னு சொல்லி யார்ட்டையும் கேட்டீங்களா? ஆக்களே பூனேரி இல்ல நம்பர் தான் என்ன கதைச்சீங்களா? கோவிலண்ணா யுவான் தான் 2-3 நம்பர் காய்ச்சி நான். இல்ல அந்த டாக்டருக்கு பக்கத்துல நிக்கிறேன் கதைச்சேன்னு சொன்னாதான் நீங்களும் ஒன்று கேட்போம். டாக்டரு பக்கத்துல இருந்து அந்த ஒரு ஆளோட காய்ச்சினான். 6 தெரியல காய்ச்சினான்.
ஆனா நிவாரண பொதியோடு கேட்க டாக்டரோட சேர்ந்து போயிருப்போம் பார்த்துருப்பீங்களோ சரி சரி அப்ப நீங்க இல்ல அப்படி கதைச்சாங்க நீங்க நின்றீங்கல்ல நீங்க கதைச்ச பிரச்சனை இல்ல கதைச்சு நம்ம ஒன்று தெரியாண்டுதான் கேட்டேன் நாங்களா கதை ஒன்று பிடிச்சினா இந்த பூனேரி அளவில் கதைக்கிறோம்னா ஜெயதாசன் தான் பூனேரி அளவில் செய்து வந்தவர். அப்ப சரி 6 பேர் ஒருக்கா கேட்ட ஒரு ஆள் கேட்டவங்க ஒரு அக்காவோட கதை அக்கா கீழதான் நிப்பா நினைக்கிறேன் நேத்திரம் கதைச்சிட்டீங்கன்னா இல்ல இங்க போயிட்டு அந்த சித்திக்கு சொல்ல வேலை செய்யற மாதிரி சொன்னவங்க வேலை செய்யற அந்த தைக்கிறவ அவ சரியான ஆதரவு அவன் அவன் ரெண்டையும் சரியான ஆதரவு அந்த அண்டி எல்லாம் ஆளுவாடு அவன் எப்படி அப்படி சொன்னது சாவச்சேரிக்காரரை ஏத்தி நீங்கள் சாவச்சேரிக்காரர் போமண்ணா அவ போன் எடுத்த ஆன்சர் பண்ண மாட்டேன் இருக்கா சுகம் விசாரிக்கினே இல்லை என்ன சும்மா சேட்ட வெண்ணிவாக கதைக்குது ஜெயந்தாசனா விளங்கல என்ன வெண்ணிவாக தான் உங்களோட கதைக்குது ஏன் உங்களை ஏத்தினீங்களா நீங்க போன் எடுத்தா எடுக்கிறீங்களா இல்லையா அந்த எனக்கு கவரேஜ் இல்ல சிவத்த சிக்னல் காட்டுது அவருக்கு நம்பர் சும்மா நான் எடுக்கிறேன் நம்பர் நார்மல் கால் அடிச்சு கொண்டு அவருக்கு நார்மல் கால் வந்துருக்கு அதெல்லாம் எனக்கு கதைக்கலாம் எல்லாரும் சந்தோஷத்துல நிப்பினா அப்படியே இஞ்சிதாக முழு பேர் வேறு தான் நடிப்பாங்க. சிலருக்கு கவலை அடடா இவருக்கு அடிக்கிறார்கள் எல்லாம் சந்தோஷத்துல அடிக்கிறார்கள் நடிப்பினா கவலையில அடிக்கிறார்கள் இவருக்கு அடிக்க வேண்டாம் தானே ஐயோ திரும்ப இறக்கி விட்டுட்டு தவிர நெட் ஒரு பெரிய பிரச்சனையா கிடக்கு அவசியம் நான் சொன்ன லோக்கல் கோலம் அடிக்குமா சே ஆள் அப்படி செய்யாது டெய்லி வணக்கம் துசி பில் இப்ப துசி பில் வணக்கம் கொடுத்துட்டாங்களே போட்டோக்கு ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தா கிடைக்கும் நீங்க ஓகே இல்லாட போடலாம் திருப்பி அது சர்டிஃபிகேட் பிரசிடென்ட் ஆகளுக்கு மட்டும் ஓகே மச்சாக்களுக்கு என்ன பண்ண 2 நாள் கிடக்கும் திரும்ப அடுத்த இது அறிவிக்கிறாங்க என்ன சவத்தை சொல்ற அவருக்கு ஒரு கவலையில நினைக்கிறார் ஐயோ எனக்கு வேற இல்லையாண்டு யாழ்ப்பாணம் போடலாம் அப்படிதான் அப்ப யாழ்ப்பாணம் எல்லாம் போடலாம் இப்ப திருப்பி யாழ்ப்பாணம் பர்த் சர்டிஃபிகேட் இல்லையே ஒரு இடத்த சைன் பிரச்சனையாகும் மற்ற என்னன்னு தெரியல எனக்கு என்ன பாப்போம் அது ஓகே எனக்கு சரியா ஓகே சந்தோஷம் நீங்க எங்க வருதோ நாங்க வந்தோன்னு சொல்றோம் இப்ப பர்த் சர்டிஃபிகேட் பிரச்சனையான இடம் எல்லாம் பெறும் அதை மட்டும் அறிவிக்கிறோம் எங்க அடிக்கிறான் அது பிரச்சனை இல்லை அது வந்து வரையில எங்களுக்கு அது வேற 2வது பிரச்சனை அந்த இடத்த வெல்லுவோம் என்ன அந்த இடத்த ரங்கி அடிக்கிறான் மெயினா கவலைப்பட்ட சாவச்சேரி இல்ல இப்ப அது கிடைக்கும் நம்பிக்கை இருக்கല്ലോ ஐயா அரைவாசிடம் வந்தாலே காணும் சாவச்சேரி வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி யாழ்ப்பாணத்துக்கும் எங்களுக்கு சைன் பிரச்சனை இல்லை தானே பாக்ஸ் எனக்கு யாழ்ப்பாணத்துல வந்து ரெண்டு காரணம் சொல்லியிருந்தாங்க ஒன்று பர்த் சர்டிபிகேட் மற்றது அந்த இளவயதுக்காரர் போதாமைன்னு சொல்லி கௌசல்யாண்டைக்கு டாக்டர் சைன் அண்ட் வரவிச்சவர் என்ன தெரியா இல்ல அது அந்த முன் சைன் அவ பின்னுக்கு சைன் வச்சுக்கிறா அதாவது அது ரெண்டு இடத்துல அந்த தேர்தல் ஆணையர் 2 பிரச்சனை அறிவிச்சது அந்த சட்டத்தின் நம்பர் போட்டு அறிவிச்சவில் ஒன்று வந்து பர்த் சர்டிஃபிகேட் பிரச்சனையும் மற்றது வந்து இளவயதுக்காரர் போதிய அளவு உட்செலுத்தாமை சொல்லி தான் அறிவிச்சிருந்தார் யாழ்ப்பாணத்தில் மாநசபைக்குரிய வேட்மேல பிரச்சனை ஊசி கட்சிக்குரிய பிரச்சனை இதுல வந்ததுக்கு சொல்றீங்களா ஆமாம் அது அவன் சைன் பிரச்சனை அன்றைக்கு அறிவிக்கல அதுல டாக்டர் சொன்னவரான டாக்டர் உடனே சொல்லி கொண்டு வந்தார் சைன் வைக்கலன்னு சொல்லி அதால ரிஜெக்ட் ஆகலாம்னு சொல்லி கொண்டு வந்தார் வழியா ஆனா அவன் சைன் அது உள்ளுக்குள்ள இருந்ததானே அதால அதை அவன் அறிவிக்கல அப்புறம் இன்றைக்கு காலையில ஒரு நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தா வலியாமத்துல உள்ளவான்னு சொல்லி சரி அது அந்த அம்மா கதைச்சதா செய்வோம் அதை விடுங்க அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை கதை பண்ணாங்க இல்ல அவ என்ன பிரச்சனை அவ பஃப்ராபம் சைன் பஜ்ஜும் இருக்கிறா அவ உறுப்பினர் இருக்கு
அவன் யோசிக்கல என்ன பஃப்ராண்ட் அந்த உடன்படிக்கையை மீறித்தான் போயிருக்கா. இப்படித்தானே மாற்று கட்சி விடா போறது இல்ல. எங்கேயாச்சும் ஒருத்தரையும் இழுத்து கொண்டு ஏதாச்சும் ஒன்று செய்ய இந்த ஊசிக்குரிய ஓட்டை உடைக்கணும்னு சொன்னா இப்படி செய்தான் உடைக்கலாம். அப்ப அதுக்கு தானே இந்த வழி. அப்ப அது அவ யோசிக்கல, தான் யோசிப்பாவா. சரி சரி, நாங்க அதை பேர்ந்து பாப்போம். அந்த அவடைய ஒரு என்னண்டு கதைப்போம். ஆமா ஆமா அதான் அவசரப்படாமல் நாங்கள் அது என்னண்டு கதைப்போம். ஓகே, வந்துட்டாரா ஜெகந்தாசன்? சொல்லுங்கண்ணா. வணக்கம். மாறி மாறி கோல் வந்தா நான் கட் ஆயிட்டு தெரியும் தானே வெறுமண்டு சந்தோஷத்துல. அதனால நான் அந்த கோலை ஆன்சர் பண்ணி கதைக்க வேண்டி வந்துட்டு சாரி. இதாண்டா மற்றது இப்ப தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யறேன் எங்கட கட்சி யாழ்ப்பாணத்துல வேலை செய்யற ஒரு மிஸ்டர் ஆளுக்கு அடிச்சு இப்ப கேட்டேன்னா தாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோம்னு சொல்லி நம்ம என்ன மாதிரின்னு சொல்லி என்னென்ன அந்த சர்டிஃபிகேட் தான் வெளியில நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா கதைச்சோம். அப்ப கொடுக்கணும்ன்றது என்ன மாதிரி அது இப்ப இவைக்கு இண்டே தானே தீர்ப்பு கொடுத்தா இவ உடனடியாக இவைக்கு இங்கே வரும். இப்ப நாளை பேர அந்த இடைக்கால தடை ஒன்று இருக்கல்லோ. அப்ப அந்த தடை முடியத்தானே அந்த தேர்தல் இது வேலையில் அவ ஆபீஸ்ல செய்வினோம் நினைக்கிறேன். இந்த கிழமை நான் திங்க மண்டைக்கு புதன் வியாழன் பள்ளி இந்த இதுக்குள்ள நாளைக்கு சென்னை இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலும் சொல்லிவிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது அதான் இது மட்டும் தானே இப்போதைக்கு வந்ததுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் தானே இஷ்யூ. சர்டிஃபிகேட் மட்டும் இன்றைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னா மற்ற இன்னும் வழக்கம் மிச்சம் முடியல, நாளைக்கும் இருக்குது. உங்களுக்கும் சதீசன்னாக்கும் சர்டிஃபிகேட் தானே? அங்க ரெண்டு பேருக்கும் சர்டிஃபிகேட் பிரச்சனை தான். கிடைக்கும், ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்கண்டு ஓகே கன்ஃபார்ம் அது ரிலீஸ் பண்ணிட்டாங்களானே. எனக்கு என்ன பிரச்சனை அந்த இது பெண் வேட்பாளர் பிரச்சனை உண்டு அது இல்லையா? பெண் வேட்பாளர் நிறைய இருக்கு ஜெகதாஸ். கொடுத்தேன் அறிவிச்சவங்க நான் இப்ப கேட்டு நான் இல்ல ஜெகதாஸ், எனக்கு 24 பேர் ஜெகதாஸ் மொத்தமோ. ஓ எத்தனை பேரை போட சொல்லி வந்தது உங்களுக்கு நல்லூருக்கு? 23 போட்டா 21 கூடவும் கூடாது. அதுல இவர் கூட கொடுத்துட்டாரு 24. கூட கொடுத்தாலும் ஜெகதாஸ் ஒன்றுல இது ஐசி இல்லையே. அப்படி என்றால் ஐசி அவங்க நாங்கள் கூட கொடுத்தா எதுக்கு கூட கொடுத்தான்னு பார்க்க மாட்டான் தானே. அப்போ அந்த ஐசி இல்லை அதாச்சும் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐசி இல்லை பிரச்சனை கூட போட்டிருக்கீங்களா? அப்போ அந்த லெட்டர் நீங்கள் எடுக்கல என்ன வந்து என்ன லெட்டர்? அந்த கட்சியில் அடுத்த நாள் வந்து எடுக்க சொன்ன லெட்டர் இல்ல. எனக்கு ஒரு தடவை ஒன்றும் சொல்லவே இல்லை. உங்களை வர சொன்னது நீங்க போயில்லை அடுத்த நாள் எல்லாரும் போனவே. எல்லாரும் போனாங்க. நான் அந்த அண்டுதான் உங்களுக்கு அங்க இருந்து போன் பண்ணி நாங்க அடுத்த நாள்னா இந்த பிரச்சனைக்காக தானே கால் பண்ணவங்க. ஆமா அந்த பிரச்சனை கடிதம் கொடுத்த எல்லாருக்கும் அங்க கடிதம் கொடுத்தது. எல்லாரும் 12 மணிக்கு வர சொன்னேன் அண்டு உடனே. இல்ல அன்றைக்கு எனக்கு என்ன கூப்பிடுனா கோர்ட்டுல இது தாக்குதல் பண்றதுக்காக தான் என்ன கூப்பிட்ட நீ கழிச்சிங்க. இல்ல இல்ல உங்களுக்கு அன்றைக்கு தேர்தல் ஆணையத்துல நீங்க நின்று வெளியில போனீங்களோ அந்த ரிஜெக்ட் பண்ணாண்டு சொல்லி விட்டவங்க இல்லையா? அடுத்த நான் 12 மணிக்கு வர சொல்லி எல்லாருக்கும் அதுல சொன்னோம் உடனே சொன்னவாங்க. அதுல என்ன சொன்னவங்கன்னா 12 மணிக்கு வந்து அந்த ரீசன் என்ன காரணத்துக்காக ரீசன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி கடிதம் தருவாங்கன்னு சொல்லி நான் போயிட்டு நான் என்னுடைய சாவச்சேரியான் பிரதேச சபை நகர சபை நோமினேஷன் திரும்ப நான் செக் பண்ணி நான் திரும்ப எடுத்து பார்த்த இடத்துல நான் 7 இளம் வேட்பாளரை இணைக்க சொன்னவன் நான் 12 போட்டேனால் அதுலேயும் 5 பேருக்கு நான் ஒரிஜினல் கொடுத்துருந்தேன். 2 பேருக்கு தான் பிரச்சனை. அப்போ நான் திரும்ப இப்போ 2 பேருக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தாலே இந்த ஓகே. இப்போ இவருக்கு கடிதம் இல்லாதபடியா என்னன்னு பார்க்குறேன். அவள் திரும்ப போய் இப்போ நான் அப்படின்னா நாளைக்கு ஒருக்கா திரும்ப போய் என்ன ரீசன் இருக்கா அங்கே கட்சி அந்த அங்கே தேர்தல் ஆணையத்தை அந்த அலுவலகத்தில் போய் கதைச்சா தான் சரி. எங்கே போகணும்? அந்த கச்சேரிக்கு முன்னுக்கு அந்த பூங்கா இருக்கல்லோ. காசு கட்டினாடா காசு கட்டணும் அங்கேயா? சரி சரி அங்க போனா சரி. எனக்கு நாளைக்கு நீங்க இங்கே வருவீங்களா? அப்படின்னா நான் மார்னிங் வாரன் போயிட்டு போயிட்டு கதைப்பேன். அப்படின்னா ஒருக்கா வாரீங்களா? வந்தீங்கன்னா எனக்கு சப்போஸ் என்னென்ன எடுக்கணும்னு சொன்னா நான் அதையும் உடனே எடுத்துருவேன். அப்படி இவைக்கு நாளைக்கு மதியம் போல போனா இவைக்கு இந்த இந்தியா நியூஸ் இதுவும் அங்கே இவைக்கு எப்படி வருமானு நினைக்கிறேன். வந்தா மதியத்துக்கு பிறகுண்டா பொருளா எங்கள்கிட்ட பிரச்சனை 2 கழிச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பிரச்சனை. நீங்க எத்தனை மணினா நான் வரேன். மதியத்துக்கு பிறகு அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி ஓகே.
ஏன்னா நான் ஓட வலிக்கிறேன் பார். நீங்கள் போய் அங்க கேட்டுட்டு ready பண்றதை விட உங்களோட சாவச்சேரி பாட்டி என்ன பாட்டியா சரி கொஞ்சம் உங்களோட சக்சஸ் ஆக சான்ஸ் இருக்கார் வாங்க என்ன அப்படியே ஓ ஏனண்டா உங்களோட பெண் வேட்பாளர் அவங்க சொன்ன 25% ஓகே. ஆனா நீங்கள் போட்ட விதம் தான் பிள்ளையா போயிட்டு 8 பேரை கேட்டது மேல 3 கீழே 5 போடுறது, நீங்க மேல 4 கீழே 4 போட்டுட்டீங்க. சைன் இல்ல பாத்தீங்களா, ரிஜெக்ட் பண்ணது கேட்டேன் 4 நான் கேட்டு கொண்டிருந்தேன். அண்ணன் அவன் அப்படித்தான் அண்டைக்கு அறிவிச்சவன். ஆனா இந்த லெட்டர்ல வந்து சைன் இல்லையாண்டு பண்ணிக்கான். சைனா என்ன ஆட்ட சைனா? அந்த ஒரு இளம் வேட்பாளர் தான் அந்த புத்தகத்துல சைன் பண்ண இல்லை. சைன் இல்லையா அதுல? வெள்ளை புத்தகத்துல இல்ல, மற்ற அந்த ஊத்த பேப்பர் மாதிரி வேணும் அதுல பண்ணிக்கான இதுல பண்ணேன். அப்படி என்ன அவர் வட்டாரத்துக்கு போட்டாலோ இல்லாடி? வட்டாரத்துக்கு போட்டாலும் மன்னன் இளம் வேட்பாளர் நாங்க சரியாத்தானே கொடுத்துனாங்களா. அப்போ ஒரு வேட்பாளர் சைன் பண்ணாடி அவன் தட்டுப்படுவான். தட்டுப்படையாக்க அங்க ஒரு வேட்பாளர் அப்ப வேளண்டா அப்படி சமனா கூட போட இல்லையா? இல்ல கூட போடையில சரியா போட்டோம். கூட போட்டிருந்தா அந்த ஒரு வேட்பாளர் வட்டாரம் ரிஜெக்ட் பண்ணிக்க மற்ற வேட்பாளர் பண்ணப்பட்டு உங்களுக்கு நாமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படும். அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதான் என்ன கடவுளே சில நேரம் சைன் வைக்க தெரியல, சான்ஸ் இருக்கு பார்ப்போம். நாளை பார்ப்போம். நீங்கள் நாளைக்கு கிளிப் அன்னைக்குன்னு சொல்லுங்க. அந்த எங்களுடைய ரிசல்ட் வந்தா பிறகு வந்தால் வெளிக்கிட்டு போனோம்டா எல்லாரும் அங்க போகலாம். நாளைக்கு அந்த கோட் ஸ்பீட் என்ன மாதிரி வருதுன்னு தெரியும். அந்த டைமுக்கு பிறகு போனா நல்ல மதத்தான், இல்லாட்டி 4 போகணும். நார்மலா 11:30 வந்துட்டு தானே இன்றைக்கு ஒன்டே வந்துட்டு. நாளைக்கும் என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. அப்படி 1 மணி அப்படி போனாலும் ஒரு ஓகே நினைக்கிறேன். ஓகே திலீபண்ணே கேளுங்க 1 மணி ஏண்டா ஓகே உண்டு எனக்கு அப்ப ஓகே ரைட். ஓகே நான் அதை 11:30 பிறகு வாங்கோ. நாளைக்கு தமிழ் பாக்ஸ் 11:30 லைனை போடுங்க. ஓமண்ணா எல்லாம் முடியட்டும், பாட்டி வைப்பா முதல் வரட்டும் எல்லாரும் ஜெயிச்சு. நான் தாசனா சும்மா சொன்னா 15 அக்செப்ட் பண்ணட்டும் வைப்பம். ஏன் அதை பத்தி யோசிக்கிறீங்க? வாங்க இப்ப நான் பாட்டிக்கு அப்புறம் ஒவ்வொரு வேட்பாளரும் எங்கண்டா 31 வேட்பாளரும் ஒவ்வொரு கோயில்ல ஒவ்வொரு நேர்த்தி தெரியுமா? அது தூக்கு காவடின்னு மெயினா நான் தான் வச்சிருப்பீங்க. கைதடியில இருந்து மிருசுவிலுக்கு. குட். என்ன நேத்தி நீங்க என்ன நேத்தி வச்சுக்கிறீங்க? வேண்டாம் அண்ணா, வயசுக்கு மூத்தாக நீங்கள் நேத்தி வச்சா சொல்லக்கூடாது அம்பளியில. என்ன கதை பழிச்சிட்டு தானே பழிச்ச வழியா சொல்லலாம். அவர் சொல்லக்கூடாது, அவருக்கு இன்னும் பலிக்கே இல்லை தானே. இன்னும் பலிக்கல பாத்தி அதுதான் சொல்ற வயசுக்கு மூத்தாக்கள் வேணுமெண்டு. பசிக்கிறதும் இல்லையா மத்தியானம் சாப்பிடலாம். உண்மையா தான் எங்களுக்கும் பசிக்கல, சந்தோஷம் கூடவா கிடக்கிட்டது. அவ்வளவு கவலையில இருந்த ஒரு சஜஷன் உண்டு. என்ன சொல்லுங்க? கள்ளுக்கடை போவோம். கள்ளுக்கடை ஜாவைக்கு தான் திறக்கும். அதான் பாட்டியங்கிறது அங்க போவோம் கள்ளுக்கடை. ஜி எல்லாருக்கும் ஒரு பாட்டி வைக்கணும். ஏனண்டா அது நாங்கள் விடுற பிள்ளையே இதுதான். என்னன்னு தெரியுமோ, எல்லாரையும் ஒரு உண்டா இணைச்சு சந்திக்க வச்சு கதைக்க வைக்கிறேன். இல்லை அது ஒரு பிள்ளை இடையில அது ஒரு செய்யணும். பிரச்சனை வருது. இடைக்கிடையே எல்லாரையும் ஒரு இடத்துல சந்திக்க வச்ச வேண்டாம், பிரச்சனைகள் குறையும். தீர்வு வந்துடுமோ? எங்க பார்ல தான் சந்திக்கணும் அண்ணா, தண்ணி அடிச்சிட்டு. ஐயோ அண்ணா இல்லாம கதைக்காயங்கண்ணா. இப்ப ப்ளீஸ் இருக்கிறாங்க அப்படி போடுறாக்கு இல்ல எங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. உதவி எடுத்து போட ஏற்கனவே காலமா வந்த சுனாமிக்கு என்ன பரிகாரம் தெரியல. பாப்போம். ஐயோ என்ன திலீபண்ணா? ஓமண்ணா என்ன மாதிரி விளம்புரியில வைப்போமா? வைக்கலாம். நான் வைன் குடிப்பேன். வேறங்க வைன் குடிப்பேன். இந்த எப்ப பார்த்தாலும் அதுக்கு இல்லையே நிக்குது, விட்டுட்டு வெளியில வருது இல்ல.
வலம்புரியில சாப்பிடுற இடத்துலயா பாட்டியண்டா அற்கோவல் பக்கம் இல்ல. அப்படியா? ஓகே, அதெல்லாம் வேணாம், நார்மல் இது போதும். விளம்புரி தான் எங்களுக்கு பிரச்சனையான இடமே இருக்கு இப்ப. ஓமண்ணா, அங்க ஏதாவது பிரச்சனை வர நானும் ஏதாவது பிளேட் எடுத்து அடிக்க. ஏன் என்னக்கா? ஏன் வலம்புரி பிரச்சனையா இருக்கு? அங்கதான் இப்ப பிரச்சனையா இருக்குது. வந்து குழவாரதாங்க. இது நல்ல டீம் ஒர்க் பண்ணணும், நீங்க கட்டாயம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓமாக்கா, எல்லாரும் சந்திக்கணும், மாசத்துல ஒருக்காவது சந்திக்கணும் அக்கா. இனி செய்யணும் கண்டிப்பா அந்த அரேஞ்ச்மெண்ட். மாசத்துல ஒருக்கான்றீங்க, நாளைக்கு வார மாசம் எலெக்ஷன், பிறகு நீங்கள் இப்ப மாசத்துல ஒருக்கா இப்பவே நீங்க எல்லாம் ஒழுங்கு செய்யும். நம்மட இதுல அக்கா ஒரே ஒரு பிரச்சனை, டீம் ஒர்க் இல்ல. சரி சரி, அதெல்லாம் செய்வோம். இப்ப அதை நாங்க பப்ளிக்லயும் கதைப்பான், அதோட போன்ல கதைப்போம் வாங்க. இது பப்ளிக் என்ன? மறந்து வாட்ஸ்அப் குரூப் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அதான் சொல்லணும்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்குங்கண்ணா. இருக்கண்ணா உங்களுக்கு நீங்க இன்றைய தானே நம்பர் வந்து நீங்கள் சில விஷயங்கள் வந்து இதுல கலக்கல. அதான் பிரச்சனையோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க உங்களை நினைச்சு விடுறோம். சரியா? இப்ப எல்லாரும் ஹாப்பியா? ஓமண்ணா. அப்ப லைவ் அத ஹாப்பியா எல்லாரும் கொண்டாடணும்னு தான் போட்டது. நீ நாளையே போடுவோம். அப்ப நீ பின்னேரம் தொடங்குவோம். ஓகே 4 மணிக்கு திரும்ப நார்மல் டைமுக்கு தொடங்குவோம். ஓகேண்ணா. ஓகேண்ணா, எல்லாருக்கும் நன்றி. நன்றி வந்ததுக்கு. பாய் பாய். போயிட்டேன். பாய் நிசாண்ணா நன்றி, இப்ப கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. திலீபண்ணா நன்றி. ஜெயந்தாஸ் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய். ஓகேண்ணா, பாய்ண்ணா. சவுண்ட் பாட்டு